இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆபீஸ்க்கு போங்க. நீங்களும் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணுங்க. உங்க திறமைய காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு மரியாதையா இருக்கும். அங்க சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சு. உனக்கு செட் ஆகாது. இப்பதான் நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. மாமா, என்ன மாமா, காஃபி ஆறி போச்சு, இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை தமிழ், சும்மாதான். நீ போய் வேலையை பாருமா, நீ ரொம்ப பிஸியா இருப்ப. ஏன் மாமா இப்படி கண்ணத்துல கைய வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பிஸியா நான் வேலை பார்த்து என்னத்தை சாதிக்க போறேன்? முதல்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் தான் பிசினஸ். ஃபேமிலின்னு ஒண்ணு இருந்தாதான் பிசினஸ்ல ஜெயிச்சாலும் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்க முடியும். ஏன் மாமா சிரிக்கிறீங்க? ரொம்ப பக்குவமா பேசுற தமிழ். உங்க தங்கச்சியோட வளர்ப்பாச்சு. எனக்கு தெரியும். ஜனமா சொன்னதும் உங்க முகம் அப்படியே மாறிடுச்சு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. தமிழ், நான் காலேஜ் முடிச்சதுல இருந்தே அம்மா கூட பிசினஸ்ல இருந்தேன். எப்பவும் அம்மா தான் முன்ன நின்று எல்லாமே செய்வாங்க. நான் கூடவே இருப்பேன். நான் அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணதே இல்லை. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அம்மா பயங்கரமா வெளியே திட்டுவாங்க. எனக்கே உள்ளுக்குள்ள நான் ஒரு யூஸ்லெஸ், எதுவுமே என்னால முடியாதுன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருப்பேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா தமிழ், உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு? நான் பிசினஸ்ல அம்மாவுக்கு அடுத்த பொசிஷனுக்கு தகுதி இல்லாம தான் இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப எனக்கு இந்த பிசினஸ்ல ஏதாவது சாதிக்கணும்னு தோணுது தமிழ். ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட நான் என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனா அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரல போல. அப்படிலாம் இல்ல மாமா. உங்களோட ஹெல்த்துக்காக தான் அம்மா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இல்ல தமிழ், எனக்கு தெரியும். அவங்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் பழைய மாதிரி மறுபடியும் சொதப்பிடுவான்னு நினைக்கிறாங்க. அதான் நான் கேட்டோம். உங்க 2 பேர்ட்ட எல்லா வேலையும் சொல்றாங்க. ஆனா அது தப்பு இல்ல. நீ என் மருமக, அவன் என் மகன். அவங்களுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இப்படிலாம் பேசாதீங்க மாமா. நீங்க இப்படிலாம் பேசுறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சேச்சா, இல்ல கஷ்டப்பட என்னமா இருக்கு? நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு பொறாம இருக்கிறதா நினைச்சிடாத. மாமா, எனக்கு உங்க 2 பேரையும் பார்த்தா சந்தோஷம், பெருமை. ஆனா ஒண்ணு தமிழ், உங்க 2 பேர் மேல அம்மா வச்சிருக்க நம்பிக்கையில ஒரு கால் பங்காவது என் மேல வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆசை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா தன் பிள்ளை மேல பாசம் வைக்கலாம். ஆனா அந்த பாசத்தை விட அம்மாவோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தானே ஒரு பிள்ளைக்கு சந்தோஷம். அது என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது இல்ல. எல்லாம் இருந்தும் நான் ஒரு அன்லக்கி தானே தமிழ்.